ஹலோ. சொல்லுங்க. ஓம் சார் சொல்லுங்க. நீங்க கோல் எடுத்தீங்க காலையில? எங்க நிக்கிறீங்க? நான் இப்ப இங்க வெளியில நிக்கிறேன். இப்பதான் கோட்ஸ்ல ஃபைன் கட்டி போட்டு வந்தேன். நான் 25 ஃபைன் கட்டி போட்டு வெளியில வந்தேன்னா நீங்கள் வெள்ளன வந்து வெளியில ஆட்டோ எடுக்கலாம்னு சொன்னீங்களா? நான் அடிச்சேன். அதான் நீங்க யாருக்கு சொன்னீங்களா ஏதாவது நான் என்ன காசு எடுத்து அது இதெல்லாம் சொல்லி? இல்ல இல்ல. அப்ப இப்ப கோல் அடிச்சது எனக்கு ஒருத்தர் அப்படி சொல்லி. நீங்க எங்க நிக்கிறீங்க? நான் இப்ப கோட்ஸுக்கு வெளியில நிக்கிறேன். சரி இருங்க, நான் வரேனே அங்கால. ஏன் 25 ஃபைன் அடிச்சது? அப்பவே சொன்னேன் தானே, குடிச்சதுக்கு ஃபைன் தான் எடுத்தாருன்னா பின்ன எடுத்தாருன்னு சொல்லி உங்களுக்கு. அப்ப நீங்க நேற்று 20 வாங்கினீங்களா? அதுதான் சொல்ல, அவர் தானே சொன்னது. அவரும் சொன்னாங்க தானே உங்களுக்கு. அவர் என்ன சொன்னது? அந்த டிஃபர் அவர் என்ன சொன்னது? நான் சொன்னேன் தானே 25,000 ஃபைன் அடிப்பாங்க. ஃபைன் அடிப்பாங்க. நீங்க சொன்னீங்க நேற்று பிரச்சனை இல்ல, நாங்க பிரச்சனை முடிச்சு விடுறோம், ஆளை இப்ப வெளியில விடுறோம். இல்ல, அதுதான் நான் சொன்னேன், ஆளை வெளியில விட்டுறேன்னு தானே சொன்னது. நான் பாத்தீங்களா? சரி, அதுதான் நீ அந்த கோர்ட்ல இது கட்டினா டக்குன்னு தருவாங்க. இது கட்டிட்டீங்களா நீங்க? அப்ப அதை இது எடுத்துட்டு சார் சொன்னீங்க போயிட்டு. சரியா? நீங்க போலீஸா சார்? ஹலோ. நீங்கள் போலீஸ் தானே? நான் சார் மகன். மகானா? சரி சரி. யாழ்ப்பாணம் தலைமை போலீஸ் நிலையத்தின் பதில் போலீஸ் பொறுப்பதிகாரியின் மகன் 20,000 ரூபாய் லஞ்சம் பெற்றதாக யாழ்ப்பாணம் மாவட்டம் குற்றத்தடுப்பு போலீசாரிடம் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டது. இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில், வட்டுக்கோட்டை மூளாய் பகுதியைச் சேர்ந்த நபரொருவர் நேற்று முன்தினம் மதுபானம் பாவித்துவிட்டு சாரத்தியத்தில் ஈடுபட்ட வேளை யாழ்ப்பாணம் நகர் பகுதியில் வைத்து போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த நிலையில் அந்த வழக்கினை நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்லாமல் தடுப்பதாக கூறி யாழ்ப்பாணம் தலைமை போலீஸ் நிலையத்தின் பதில் பொறுப்பதிகாரியின் மகன் 20,000 ரூபாய் லஞ்சமாக பெற்றுள்ளார். இருப்பினும் அந்த வழக்கானது நீதிமன்றத்துக்கு கொண்டு சென்ற நிலையில் அவருக்கான தண்டப்பணமாக 25,000 ரூபாய் அறவிடப்பட்டது. இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட நபர் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் மாவட்டம் குற்றத்தடுப்பு போலீசாரிடம் முறைப்பாடு பதிவு செய்துள்ளார். லஞ்சம் பெற்ற குறித்த நபர் தலைமறைவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது.